ஸ்நாக்ஸ் ஐட்டம் அப்படின்னு பார்த்தாவே அதில் ஒரு நல்ல ஒரு மார்ஜின்னே சொல்லலாம். அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷாப்பில் வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. மேக்ஸிமம் என்ன பண்ணுறதுன்னா அவாய்ட் பண்ணாமல் அதை எப்படி மூவிங்கில் கொண்டு வரலாம், எப்படி சேல் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சர் பாக்கெட்லாம் வந்து எல்லா இடத்துலையும் சேல். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியெல்லாம் கம்பல்சரி நீங்கள் வந்து ஒரு வெயில் படாமல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 3 days 4 days வந்து நீங்கள் கம்பல்சரி வச்சு சேல் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 kg மிக்சரு. இந்த 1 kg மிக்சரை வந்து நீங்கள் பேக்காக சேல் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து 30 rupees லாபம் வச்சு நீங்கள் கம்பல்சரி சேல் பண்ணலாம். 180 கூட நீங்கள் சேல் பண்ணலாம் 1 kg. இதுவே வந்து நீங்கள் லூஸில் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா 200 rupees கிடைக்கும். 50% வந்து உங்களுக்கு மார்ஜின் கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா 150க்கு வரும், நீங்கள் வந்து 200 rupeesக்கு நீங்கள் சேல் பண்ண முடியும். இதை நீங்கள் பாட்டிலில் லூஸில் போட்டு கூட நீங்கள் சேல் பண்ணிக்க முடியும். இது என்ன பிராண்டு, இதில் வந்து லோக்கல்லாம் நிறைய பேர் வரும், அதெல்லாம் வந்து நான் போடுறதில்ல. ஏன்னா டேஸ்ட்டு எல்லாமே வந்து குவாலிட்டி நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்கள்கிட்ட திருப்பி வந்து அந்த மிக்சரை வாங்குவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஒருத்தர்கிட்ட பார்த்து வாங்கினது தான். ஏன்னா நிறைய ஷாப்பில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீனிவாசா மிக்சரு அதெல்லாம் வந்து ஒரு பிராண்ட் வந்து உருவாக்கியிருக்காங்க. அது வந்து இல்லாத கடையே இருக்காது. சரிங்களா? இது நம்ம கடையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனிவாசாவும் போடுறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா கோயில்பட்டிக்காரங்க போடுறது ஐயன்னு சொல்லிட்டு அந்த பிராண்டில் தான் வாங்கிட்டு இருக்கேன். இவங்களது நல்லா இருக்குது குவாலிட்டி, அதனால இவங்களது வந்து சேல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு இவங்களது வந்து 1 kg மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 10 rupees பேக்கும் சேல் பண்ணுறேன். இது வந்து 10 rupees, நம்மளுக்கு வந்து 8 rupees கொடுப்பாங்க. நம்மளுக்கு 2 rupees வந்து ஒரு பேக்கெட் மேலே மார்ஜின் கிடைக்கும். சரிங்களா? அது இல்லாமல் 30 rupees பேக்கெட் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ஸ்நாக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு 24க்கு கொடுப்பாங்க. நீங்கள் 30 rupees சேல் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி யாராவது மளிகை கடை வச்சு உங்களுக்கு உங்கள் கடையில் நீங்கள் இந்த ஸ்நாக்ஸை போட விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து சப்ளை எல்லா லைனுக்கும் வந்து அவங்களே வந்து சப்ளை கொடுத்துட்டு போகிறாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. 1 கிலோ மிக்சரில் வந்து 30% நமக்கு லாபம் கிடைக்கும் போது நம்ம ஏன் வெயிட் பண்ணோம்? நானே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து என் ஒய்ஃபை திட்டிட்டு இருந்தேன், இதெல்லாம் வந்து எக்ஸ்பிரி ஆகிடுது. நிறைய பேர் அப்படி தான் கடையில் வந்து ஒருத்தங்க அப்படி தான் ஒருத்தங்க அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் கெட்டு போகிற பொருள், எக்ஸ்பிரி ஆகிடுமே, பயமாக இருக்குது, இது 2-3 நாள் தானே டைம் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஏரியாவில் மூவிங் இருக்கான்னு பாருங்கள். மூவிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்ல மார்ஜின் இருக்கிற பொருள் எல்லாமே இது பண்ணி ஸ்டாக் வச்சு சேல்ஸ் பண்ணுங்கள். மிக்சர்லாம் நல்லாவே மார்ஜின். சொன்ன மாதிரி தான், இதுக்கு முன்னாடி நாங்கள் சொன்ன மாதிரி தான் டேஸ்ட்டு தான் மெயின். அந்த டேஸ்ட்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நல்லாவே எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குங்க.